பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பண்றதால உங்களுக்கு என்ன பலன்? You have done everything. You're the greatest man in the world. உங்களை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு என்னால சுத்தமா முடியல. ஆமா அங்கிள், என்னாலே உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல. கொஞ்ச நாள் நீங்க பெங்களூரை விட்டு போறது நல்லது. நீங்க உடனே யுஎஸ்க்கு கிளம்புங்க. இடம் மாறினா உங்க மனசோட சிந்தனைகளும் மாறும். வேண்டாம், நான் திரும்பவும் ஏமாந்துட்டேன். அவ மறுபடியும் ஏமாத்திட்டா. வாழணும்னு வந்த எனக்கு அந்த வாழ்க்கை இவ்வளோ அநியாயம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில் எனக்குன்னு சில ரூல்ஸ் இருந்தது. முதல்ல நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. ரெண்டாவது, எனக்குன்னு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு அது மூலமாக சில பேருக்கு உதவியாக இருக்கணும். மூணாவது, என் குடும்பம் அந்த சமுதாயத்தில் தலகுனிற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது. நாலாவது, இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு போகவே கூடாது. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காரு, உள்ள என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்டு? மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். இங்க பாருங்க, டாக் மிஸ்ஸிங்கு, கேட் மிஸ்ஸிங்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராதீங்க. நாயையும் பூனையையும் பிடிக்கிறது தான் எங்க வேலையா? வேற எந்த வேலையும் கிடையாதா? மிஸ் ஆனது கேட்டோ டாகோ இல்லை, என்னோட மிஸ்ஸஸ். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஏமா போய் சிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் ஃபைனல் இயர் பிஇ ஸ்டூடெண்ட். என்ன பிரச்சனை இப்போ? சார்,
நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இந்த டைரக்டர் என்ன ஹீரோயினை செலக்ட் பண்ணாரு. ஷூட்டிங்காக என்ன வெளியூர் கூட்டு போனாங்க. ஹீரோயினுக்கு ஜொரம் வர மாதிரி சேர்ந்து நேச்சுரலா இருக்கணும்னு மலையில நனைய வச்சு ஜொரம் வர வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த டைரக்டர் என்ன எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போல சார். அதுக்கப்புறம் ஹீரோயின் மரத்து மேல ஏறி கொய்யாக்கா பறிக்கிற சீன், அதுவும் நேச்சுரலா தான் இருக்கணும்னு மரம் ஏற வச்சாரு. கிளமுறிஞ்சி கீழே விழுந்து கையெல்லாம் பிராக்சர் ஆயிடுச்சு சார். அப்ப கூட இந்த டைரக்டர் என்ன ஹாஸ்பிட்டலே கூட்டு போல. அப்புறம் பிரெக்னன்ட் ஆகுற சீன், நேச்சுரலா இருக்கணும்னு இந்த டைரக்டர் என்ன பிரெக்னன்ட் ஆக சொல்லி டார்ச்சர் பண்றாரு சார். நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகணுமா? ஆமா சார். இன்னும் ₹1 கூட எனக்கு பேமெண்ட் கொடுக்கல. இந்த டைரக்டர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார். நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, என்னால எப்படி சார் இதெல்லாம் பண்ண முடியும்? தயவு செஞ்சு எனக்கு நியாயம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். இவங்க 2 பேர்ல யாரு டைரக்டர்? இவர்தான் சார். நீங்க வாங்க. குட் மார்னிங். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? என் பேரு நேச்சுரல் நாராயணன் சார். இந்த காலத்து ஹீரோயினுக்கெல்லாம் டெடிகேஷனே இல்ல சார். எல்லாரும் நேச்சுரலா நடிக்க வரணும் சார். அப்பதான் மக்கள் தியேட்டருக்கு வந்து விசில் அடிப்பாங்க சார். ஏதாவது திட்டினா டைரக்டர் டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி சேம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் கதையை சொல்லு. அது சொல்லுங்க சார். சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். கதை சொன்னா அதை வெளியே சொல்ல மாட்டீங்களே? அது வந்து சார் ஹீரோ ஹீரோயின் சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி சார். ஒன்னா வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க சார். 2 பேரும் பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார். கல்யாணத்துக்கு அப்புறம் சார் ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகுறாங்க சார். அது வந்து ஹீரோ செத்து 10 வருஷம் ஆகுது சார். அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது இவ்வளவு நாள் கூட இருந்தது ஹீரோ கிடையாது, ஹீரோவோட ஆத்மான்னு. இதோ பாரு டைரக்டர், செத்து போனவனால பிரெக்னன்ட் ஆக்க முடியுமாயா? அதான் சார் நேச்சுரலிட்டி, அதான் சார் ட்விஸ்ட். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போறா சார் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறதுக்கு. வயிறு பெருசா இருக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்காது. அப்படியே வயிறை ஜூம் பண்ணி போவோம் சார். அப்படி க்ளோஸ் வாங்க, கை க்ளோஸ் கொண்டு வந்துங்க. இன்னும் வருவா சார். தாடியை பிச்சராதீங்க சார், நேச்சுரல் கெட்டப் சார். இது தானே நேச்சுரல் காட்டு. இடியட், பல்ல உடைச்சிருவேன். நேச்சுரலாவது நேச்சுரல் நடிப்பாவது. அடி எப்படி இருந்தது கான்ஸ்டபிள்? சார் இவனை ப்ரொடியூசர் வர வரைக்கும் நிக்க வைங்க, உட்கார வைக்காதீங்க. எழுந்துற. சரிங்க சார். அடிக்காதீங்க சார். 2 கொடுத்த நேச்சுரல் என்னன்னு காட்டுங்க அவனுக்கு. நெக்ஸ்ட். நீ யாரு? ஹீரோ சார். கிட்டவா. எந்த ஊரு? எங்க ஊர் பூச்சிக்காடு. ஹீரோ அக்கறன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வா முன்னாடி வா. விட்டுருங்க சார். என்ன பேரு? மது சார். எலும்பு கூடு மாதிரி உடம்ப வச்சுட்டு நீ ஹீரோவா? எங்க இருந்து வந்து தொலைறீங்களா நீங்க? ஹீரோ ஆகணுமா? போடா. வெட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோ ஆக்குறாங்களா? நல்லவங்க கிட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. நாம தான் நல்லவங்க தேர்ந்தெடுக்கணும். பார்க்க நல்ல குடும்பத்தை பொண்ணா இருக்கிற, வீட்டு கிளம்பு போ. Thank you so much sir. It's all right. வணக்கம் சார். உட்காருங்க. சார் இவர் மிஸ்ஸஸ் காணாம போயிட்டாங்களாம். அப்படிங்களா? ஆமா சார். என்ன பண்றாங்க? யார்? உங்க வீட்டுக்காரி தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். நீங்க? நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சாஃப்ட்வேரா? எப்பத்துல இருந்து காணாம போனாங்க? காலையில ஆஃபீஸ் பண்ணாங்க, இன்னும் திரும்ப வரல. தினம் எத்தனை மணிக்கு வருவாங்க? சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார். அப்புறம் எங்கேயாவது போயிருப்பாங்க, வருவாங்க விடுங்க. சார் அது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவள் மதியானமே கிளம்பிட்டாலாம். அவளுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். யார் கூட போனாங்கன்னு மெசேஜ் எதுவும் இல்லை? தெரியல சார். அவங்க எப்படி போவாங்க? வெஹிக்கிள் இருக்கா? இல்லை சார், காலையில் நான் கூட போய் ட்ராப் பண்ணிடுவேன், சாயங்காலம் வரும்போது கேப்ல வந்துடுவா. உங்க பொண்ணா? குட்டி, உன் பேர் என்ன? ஆதியா சந்தோஷ். நைஸ் நேம், வெரி குட். இதோ பாருங்க, 2-3 ஹவர்ஸ் லேட்டனா ஏதாவது பர்சனல் வேலையா வெளியே போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் மிஸ்ஸிங்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. வந்துருவாங்க, போங்க. சார் ஒரு வேலை பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரி வேலை பார்க்குற இடம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போங்க. கான்ஸ்டபிள். சரிங்க சார். சார் இவரை கூட்டிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. ரைட்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. எஸ் சார், வாங்க. நான் எஃப்ஐஆர் போடுறேங்க. அது இல்லை சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். போங்க போங்க. ஹாய் குட்டி. பை அங்கிள். அம்மா வந்துருவாங்க, போமா. என்ன விஷயம்? என்னோட மனைவி.
அப்பா மம்மி வந்த உடனே நம்ம கேக் கட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா செல்லம். ஆனா கேக்கை யார் கட் பண்ணுவா? மம்மியா இல்லனா நீங்களா? நீதான். இன்னைக்கு என்ன எனக்கா வெட்டிங் டே? நீங்க தான் கட் பண்ணணும். இந்த அளவுக்கு பேச கத்துக்கிட்டீங்களா என் கண்ணு குட்டி? ஜயமே உன் பாதையில் சிந்தாம குடிக்கிறிய காலம் அது நம் பக்கமே என்னாலுமே பிரளயம் வான்பூமியில் இனி தோன்றுமே ஜெயம்தானடா நம் பக்கமே என்னாலுமே. வேணுமா? ராத்திரி சீக்கிரமா வரணும்ல. வேலை இருக்குல்ல. பொண்டாட்டியும் முக்கியம் தானே. இப்போ பேசுறதை விட ரொமான்ஸ் தானே முக்கியம். உதடு என்ன தப்பு பண்ணுச்சு? வேலைக்கார அக்கா வந்துட்டாங்க. விடு. விட மாட்டேன். அந்த அக்கா வந்துட்டாங்க. விடு. என்னோட வேலை போஸ்ட்போன். அக்கா திரும்ப போயிட்டாங்கன்னா வீடு பாத்திரம்லாம் நீ தான் கிளீன் பண்ணணும். என்ன ஓகேவா? ஓடி. சரி. Hello. Mr. Santosh, it's Soumya here from CSA Finance. Your EMI has been pending for last 2 months and the check has been bounced. Any reason, sir? Nothing. அது வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஒரு 2 days டைம் கொடுங்க. I will be back. In fact, salary expect பண்ணிட்டு இருக்கேன். Okay, clear within 2 days. Otherwise, we will send the notice. Yeah. I will do it. Yes. வினய், ஒரு 8000 ரூபாய் பணம் தேவை. ஆஃபீஸ் வரும்போது என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீக் கொடுத்துட்றேன். சாரி சந்தோஷ், லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், மந்த் எண்ட் வேற. சாரி சந்தோஷ். ஓகே, தட்ஸ் ஓகே. பை. Yes, sir. Santosh, Avinash here. Please come to conference hall. I'm coming. வாழ்க்கையே போராட்டம், முன்னேறி செல்ல பயமாகும், நீ மட்டுமே நிஜமாகும், சஞ்சாரமே உந்தன் மானம். சிங்கம் அதோட இறைய தவற விட்டுருச்சுன்னா அது திரும்ப பசியோட போகாது. மறுபடியும் அது இன்னொரு வேட்டையை ஆரம்பிக்கும். அதோட பசி தீர்ற வரைக்கும் வேட்டை ஆடிட்டே தான் இருக்கும். யாரும் 4 பேர் உன் திறமையை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படாத. அதே திறமையோட அடுத்த அடி எடுத்து வை. யாருக்கு தெரியும், அந்த அடி ஒரு புது சரித்திரத்தையே உண்டாக்கலாம். தெரியுமா? முயற்சி அந்த விதியை விட பெருசு. உன் வாழ்க்கையே உன் கையில்,
நீ மாறிடு ஜெயம் சேரும் கண்ணீர் எல்லாம் காணல்தா விதி மாறும் துன்பம் போகும். ஏய் நில்றா. டேய் திரும்புடா. டேய் எங்கடா வச்சிருக்க பர்ஸ? என்னடா வெறும் 200 ரூபா வச்சிருக்க? சேல்ஸ்மேனடா நீ? இந்த நேரத்துல வந்திருக்கானா மாமனா இருக்கணும்டா. ஃபெட்ரா சிகரெட்டுக்கு யூஸ் ஆகும். எங்கடா வா? எங்கடா போறா? எங்க இருக்கான் பாருடா. நல்லா தேடுங்க. எங்கடா? இரு. இங்க இருக்கான்டா. விடாதீங்கடா. காலச்சக்கரம் சுழலும் காத்திருப்பார் யாரோ பயணம் இதனை மாற்றாதே உன் வாழ்வும் சாவும் உந்தன் கையில் நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணு உன் தடைகள் எல்லாம் மாற்று இந்த லைஃப் என்று மாசு வெற்றி வாகை சூடிக்கொள்ளு அன்புதான் அமைதி செய்யும் பாதை காதலே என்றும் வெல்லும் பாதை இதயமே துடிக்குதே இங்கே வானம் உந்தன் வாசம் உன் அன்பு என்றும் நெஞ்சு கொள்ளும் காதல் உன் கைகள் கோர்த்து இன்ப தேரில் செல்ல என் தேடல் என்று முன்னில் மட்டும் மாற துணையும் நீயும் சேர காலச்சக்கரம் சுழலும் காத்திருப்பார் யாரோ பயணம் இதனை மாற்றாதே உன் வாழ்வும் சாவும் உந்தன் கையில் நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணு உன் தடைகள் எல்லாம் மாற்று இந்த லைஃப் என்று மாசு வெற்றி நம்ம கம்பெனிக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தனால சாங்ஷன் ஆயிடுச்சு. அடடா என் செல்லம் இதுக்காக உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்தா எனக்கு வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். சாப்பிடு தங்கம். எனக்கு வேண்டாம், நான் அம்மா கையில தான் சாப்பிடுவேன். லேட் ஆயிடுச்சு, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. நீ சாப்பிடு சரியா? சாப்பிடு. வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன்ல, அதான் வருவான்னு சொல்றேன்ல. சாப்பிடு. வேண்டாம், நான் அம்மா கையிலே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். எனக்கு அம்மா தான் வேணும். வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். எனக்கு அம்மா தான் வேணும், வேற எதுவும் வேணாம். வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். நான் அம்மா கையிலே சாப்பிட்டுக்கிறேன்.
பயத்துக்கு பின்னாடி மனுஷன், மனுஷனுக்கு பின்னாடி ரகசியம். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் ஒவ்வொரு சம்பவத்தை பொறுத்து தான் இருக்கும். அந்த சம்பவத்தை எதிர்த்து வர்றதுக்குள்ள மனுஷனோட ஜீவன் பறந்து போயிட்டு இருக்கும். தர்மம், பொருள், காமம், மோட்சம் இப்படி எல்லாமே சூழ்ந்து நடக்கிறது தான். வணக்கம்மா. குட் மார்னிங். வாங்க. நீங்க இருந்தா அலாரமே தேவையில்லக்கா. கரெக்டா 6 மணிக்கு வந்து பெல் அடிச்சிடுறீங்க. நாங்க அப்படிதாம்மா. டைம் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். 9 மணிக்கு சாப்பாடு, 10 மணிக்கு சின்ன விளையாட்டு. உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். அப்புறம் தூங்கிடுவோம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ஐயோ அம்மா, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனுங்களா? உங்களுக்கு எப்ப பாரு இதே விளையாட்டா போச்சு. ஏமா, என்ன உன் நெத்தில பொட்டே இல்ல? எனக்கு தெரியல, எங்கேயாவது விழுந்திருக்கும். எங்கேயும் விழல. சாரோட கன்னத்துல தான் இருக்கும். போய் பாருங்க. போய் வேலையை பாருங்கக்கா. ஏன் சார், நீங்க எப்ப கன்னத்துல பொட்டு வைக்க ஆரம்பிச்சீங்க? என்ன? உங்க கன்னத்துல பொட்டு ஒட்டி இருக்கு பாருங்க. நாட்டி ஆண்டியா இருக்க. இன்னைக்கு என்னமோ காலையில ஏதோ மிசார மாதிரி இருக்குல்ல? உங்க கண்ணுக்குட்டி இன்னும் எழுந்திருக்கல. போய் எழுப்புங்க, எல்லாம் சரியாயிடும். ரைட். செல்லம், இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு எப்படி போறது? கெட் அப், கெட் அப் பேபி. தினமும் காலையில என்ன வந்து நீ தானே எழுப்புவ. அப்புறம் இன்னைக்கு நீ வரல? வந்தேன் காலமாடு. உங்க 2 பேரோட ரொமான்ஸ பார்த்துட்டு திரும்ப வந்துட்டேன். ஐயோ, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ரொமான்ஸ் ரொமான்ஸ் யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? இந்த விஷயம் உனக்கு எல்லாம் தெரியுதா? சொல்லு. மம்மி. குட் மார்னிங் கண்ணுக்குட்டி. எழுந்துட்டியா? குட் மார்னிங் மம்மி. என்ன இன்னைக்கு என்னோட கண்ணுக்குட்டி இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு? யார் உன்னை ரெடி பண்ணது? நான் என்ன சின்ன பொண்ணா? நானே ரெடி ஆயிட்டேன். இனிமே என்ன யாருமே ட்ரெஸ் அப் பண்ண கூடாது. நானே எழுந்து நானே குளிச்சுப்பேன். நானே யூனிஃபார்ம் மாத்திக்குவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா காலையிலேயே உங்க 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதுக்குதான். வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா சந்தோஷ் எவ்ளோ போல்டா பேசுறான்னு? இவளுக்கு எல்லாமே புரியுது. யார் பொண்ணவ? ஓகே கோ. வா, क्वेश्चन கேக்குறேன். லெட்ஸ் ரிவைஸ். கம் ஆன். ஓகே. கண்ணுக்குட்டி. கேர்ஃபுல். The biscuits for you. Thank you. Okay. ஓகே, நான் போய் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். ஃபுல்லா சாப்பிடணும், சரியா? இது ரிவைஸ் பண்ணோம்ல? 3 little pigs. அத சொல்லு. Once upon a time there was 3 little pigs. Their name was Sonu, Monu, Konu. Okay. வந்த வேலை முடிஞ்சது.
அம்மாடி என்னக்கா? நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேன். சரி, சாப்பிட்டு போங்க. கம்பெனிக்கு போகணும். கம்பெனிக்கா? இன்ஃபோசிஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஜாபா? என்ன ஜாப்? கிளீனிங். கிளீனிங்கா? ஒரு நிமிஷத்துல என்ன டென்ஷன் ஆக்கிட்டீங்க. What's up, darling? Looking good. I have something special for you. Yeah. என்னது? நம்ம வீட்லயும் சமையல் வாசனை வருது. பார்சலா? பார்சலா? நானே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி. ஓஹோ. பேபி. நம்ம டாக்டர் ஸ்னேகா ஏதோ புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். உடைக்கிறோமா இல்லையான்னு. ஏய், பேசாம சாப்பிடுங்க. நைஸ். நாட் பேட். டாக்டரேட் கொடுத்தது நல்லதுதான். ஒழுங்கவே. அப்பா, இது வெஜிடபிள் பிரியாணி இல்ல, காக்ரோச் பிரியாணி. உன்னால என்னோட உயிர் தப்பிச்சது. கர்மம் பூச்சிய பாரு, நல்லா தான் வெந்திருக்கு. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா? ஆமா ஆமா, கஷ்டப்பட்டு செஞ்சதுனால தான் ஒரு ஜீவன் பலியா இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அதான் இருக்கவே இருக்கு, மேகி, பிரெட், ஜாமெண்ட். பரவாயில்ல விடுங்க டாடி, பாவம் மம்மி. நாளையில இருந்து நானே உங்களுக்கு டிஃபன் பண்ணி தரேன். சமைக்க வேற போறலாம் இவ. சந்தோஷ். கண்ணுக்குட்டியோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியாச்சு. மளிகை கடைக்கும் கொடுத்தாச்சு. சிலிண்டர், பால், பேப்பர் எல்லாமே பே பண்ணியாச்சு. You know what? I should thank you. நீ மட்டும் இல்லனா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. You made my life easier. That's okay. மறந்துட்டேன். வீட்டு வாடகை இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். மறந்துட்டியா? I'm sorry. மறந்துட்டேன். நல்லவேளை ஞாபகப்படுத்தினேன். ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் மறந்துட்டேன்ற. இந்த சாப்பிடு. வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஸ்மால் கமிட்மெண்ட். அதையும் மறந்துட்டேன்னு சொன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ இப்படி இல்ல. You have changed. நான் என்ன பண்றது சொல்ல? ஒர்க் டென்ஷன். கம்பெனி வேற புதுசு. எஃபர்ட் போடலனா காம்பீட் பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல. அதே கேள்வி, அதே பதில். காலையில அவசர அவசரமா போற, சாயந்தரம் ரொம்ப லேட்டா வர. பொண்டாட்டி பொண்ணுக்காக ஒரு சண்டே கூட ஃப்ரீயா இல்ல. இந்த டென்ஷன் எல்லாம் தேவையா? எதையாவது அச்சீவ் பண்ணோம்னா இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தானே ஆகணும். ஒரு 2-3 வருஷம் தான் கம்பெனி ஸ்டடி ஆயிடும். அப்புறம் இந்த மாதிரிலாம் எஃபர்ட்லாம் போடவே தேவையில்ல. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அப்பா அப்பா, அடுத்த சண்டே என்ன வண்டர்லாக்கு கூட்டிட்டு போறீங்களா? நெக்ஸ்ட் சண்டே நான் மும்பை போய் ஆகணுமே. நீ அம்மா கூட போயிட்டு வந்துரு, ஓகேவா? நவீன். Yeah, I'm reaching. Almost there. ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. பாய் செல்லம். பாய் மம்மி. பாய் கலமணி. அம்மா வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கம்மா. சார், என்ன வர சொன்னீங்களா? நாங்க கூப்பிடலனாலும் நீங்க வரணும் இல்லையா?
நாங்க விசாரிக்கும் போது ஸ்பாட்ல எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இத பாருங்க. அப்பா அது அம்மாவோட மொபைல் தான். அப்படியா? ஆமா. சரியா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? நெட்வொர்க்கை சர்ச் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கிறப்போ எங்க லிமிட்ல கிடைச்சது. யாரோ இத குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க. என்ன குப்பை தொட்டி இல்லையா? அப்படின்னா ரேப்பா இருக்கலாம், மர்டரா இருக்கலாம், திருட்டா கூட இருக்கலாம். இல்லைன்னா இத தூக்கி போட்டது உங்க ஒய்ஃபா கூட இருக்கலாம். என்ன என்னமோ சொல்றீங்க? ரேப்பு, மர்டர், கொலைன்னு இல்லை சார். என் ஒய்ஃபுக்கு எதுவும் இருக்காது. அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவா. டிபார்ட்மெண்ட்ல நாங்க வாய்ப்பு இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். நாங்க எங்க சொன்னோம் அவங்க வரவே மாட்டாங்கன்னு? இப்போ உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இடையில எப்படி இருந்தது? அதாவது உங்க உறவு நல்லா தான் சார் இருக்கும். இன்ஃபேக்ட் சந்தோஷமா இருக்கும். ஏதாவது சண்டை சச்சரவு? இல்ல, we were like made for each other. குட். நீ கொஞ்சம் வெளியே உட்காருங்க, பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதித்ய குட்டி. சார் அது குழந்தை எதுக்கு? அவளுக்கு எதுவும் தெரியாது. இருக்கட்டும் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம தூக்க கலக்கத்தில் இருக்கா. கான்ஸ்டபிள் சார், ஆதித்யா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஆமா. அப்படியாமா? இப்போ நான் உன் பேரு திருப்பி சொல்லு. சார். சரி சரி, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அப்படியே அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம லாயர் கிட்ட காட்டு. நான் கிளம்பிட்டேன். சந்தோஷ். பாய். சந்தோஷ், என் சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஹலோ சந்தோஷ், நான் அதை வந்துடுறேன். ஆல்ரைட், பை பை. ஓகே. சந்தோஷ், என் ஸ்லிப்பர்ஸ் எப்படி இருக்கு? உன் ஸ்லிப்பரும் நல்லா இருக்கு, உன் சாரியும் நல்லா இருக்கு, நீயும் ரொம்ப அழகா இருக்க. எப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? எனக்கு நிறைய ஒர்க் கால்ஸ் வருது. ஹலோ சந்தோஷ். யா ஆஹா, ரெடியா? ரெடி. நானும் ரெடி. ஜெயம் நீ என் வாழ்க்கையில். ஹே கண்ணுக்குட்டி, ஸ்டாப் வந்துருச்சு. ஹாப்பிலி நம் ஃபேமிலி. பாய் பாய். பாய் மம்மி. பாய் கலமடே. ஹலோம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க இருக்க சந்தோஷ்? நான் ஏதோ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேம்மா. ஸ்னேகா எங்க இருக்கா? ஸ்னேகாவை இப்பதான் ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஓ அப்படியா? ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? கோவிலுக்கா? என்னம்மா, என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரிப்பா. மறந்துட்டீங்களா? ஓ, காலையில இருந்து ஸ்னேகா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா, ஏதாவது மறந்துட்டியா யோசின்ட்டு. எனக்கு ஞாபகமே இல்லம்மா. இங்க பாரு சந்தோஷ், எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம புருஷன் ஆனிவர்சரி அன்னைக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவான், என்ன gift கொடுப்பாங்கறத பத்தி தான். பாவம், அவ எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாளோ. வெட்டிங் டேவை யாராவது மறப்பாங்களா? முதல்ல நீ அவ ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவளை டின்னருக்கு கூட்டிட்டு போ. நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. ஓகேம்மா, ஜாக்கிரதை. நான் கால் பண்றேன். ஓகே, பாய்.
உன் பேரு திரும்ப சொல்லு குட்டி. ஆதியா சந்தோஷ். எந்த ஸ்கூலு? வித்யா வர்தகா ஸ்கூல். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, நான், அப்புறம் அம்மா, தாத்தாவும் பாட்டியும் வேற வீட்ல இருப்பாங்க. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஆபீஸ்க்கு போவாங்க. அம்மா எத்தனை மணிக்கு போறாங்க? 9 மணிக்கு. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வராங்க? 6 மணிக்கு. அப்பா? அப்பா ரொம்ப லேட். அவர் வர்றதுக்குள்ள நான் படுத்தே தூங்கிடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் நீ எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த? 5 மணிக்கு. வீட்ல அப்ப யார் இருந்தாங்க? அப்பா இருந்தாங்க. அது எப்படி இன்னைக்கு அப்பா சீக்கிரமா வந்துட்டாரு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டே. அதனால தான் அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சீக்கிரமா வந்திருக்காரு. வெட்டிங் டே? பிரமாதம் பிரமாதம். உனக்கு வெட்டிங் டேன்னு யார் சொன்னது? அப்பா சொன்னாரு. அம்மா சொல்லலையா? அம்மா சொல்லல. அப்படின்னா அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல. கான்ஸ்டபிள் சார், அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். உள்ள வாங்க. உட்காருங்க மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷமா உங்க ஒய்ஃபை நீங்களே கொன்னுட்டீங்களா? சார் என்ன பேசுறீங்க நீங்க? என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னைய கொலைகாரன்னு சொல்றீங்க? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. என் ஒய்ஃபை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். தேடி பிடிக்கிறவா? தேடி பிடிக்கிறவா? வாடா. இந்த மாதிரி பொறுக்கைகளை எத்தனை பேரை பார்த்திருக்கேன். உண்மையை சொன்னா தப்பிச்ச, இல்லனா லாக்அப் டெத் தான். உண்மையை சொல்லணும் இங்கே சமாதி பண்ணிடுவேன். சமாதி கட்டிடுவேன். உண்மையை சொல்றேன். ஏய், போடாத பக்கம். ஏய், போடாத. ஏய், எந்திரா மேல. எந்திரா. ஏய், போடா. இது பாரு, கால் ட்ரேஸ் பண்ணிருக்கோம். 5 மணி 3 நிமிஷத்துல உன் போன்ல இருந்து பொண்டாட்டி போனுக்கு கால் போயிருக்கு. அப்போ உன் பொண்டாட்டி எங்க இருந்தா? உன் கூடவே உன் வீட்டுல இருந்தா. ஆனா கால் அட்டெண்ட் பண்ணல. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உன் பொண்டாட்டி மொபைல் உன் கூடவே டிராவல் ஆயிருக்கு. வர்ற வழியில இளநீ குடிக்கிற சாக்குல உன் வண்டி நிறுத்திட்டு உன் பொண்டாட்டி மொபைல குப்பையில தூக்கி எறிஞ்சிருக்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நாடகமா ஆட திமிரு பிடிச்சோன போலீஸ் கிட்டே வேலை கட்டியா? என்ன நினைச்சீங்க? இதுல வந்து சோக்கர் மாதிரி தெரியுதா? சொல்றா. சார், நான் சொல்லிடுறேன். யார் வேணும்? ஓஹோ, அப்புறம் என்னது கையில இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். நீங்க என்ன இவ்ளோ சீக்கிரமா இங்க? இன்னைக்கு ஏதோ என்னோட வெட்டிங் டேவா? ஓகே, அதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்தேன். நீங்க? நானும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்க கல்யாணம் பண்ணேன். சரி, அது கூட வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்தேன். ஓ, அப்படின்னா அந்த குரங்கு அந்த மரத்து மேல இருக்கும். ஓகே, கோ செலிப்ரேட் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷ். வாட்? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்படியா? வா, உள்ள வா. புதுசா என்னென்னமோ பண்ணிருக்க. இத வச்சுட்டு உட்கார. So nice. ஹாப்பியா? Yeah. Thank you so much. காலையில என்னமோ உம்முன்னு இருந்த? அதெல்லாம் சும்மா. Really, thank you so much. You know what? I love you. I love you too. Wait.
இப்போ கேக்க கட் பண்ண வேண்டிய நேரம். ஹாப்பி வெட்டிங் டே மை வைஃப். Thank you so much my dear hubby. இது எப்படி விழுந்தது? ஸ்லிப்பர் இங்க இருக்கு. சந்தோஷ், என்னோட ஸ்லிப்பர்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நான் வந்தா நீ எனக்கு முன்னாடியே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறியா? சந்தோஷ், என் சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. You naughty. இப்போ உன் புருஷன் வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? No way. என் புருஷன் வர சான்ஸே இல்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. யாரு பெஸ்ட் பிளேயர், நானா உன் புருஷனா? ரெண்டு பேரும் தான். பொண்டாட்டி பொண்ணுக்காக ஒரு சண்டே கூட ஃப்ரீயா இல்ல. சந்தோஷ், என்னோட ஸ்லிப்பர்ஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா வரியா? துரோகம் பண்ணிட்டா சார். என் பொண்டாட்டி என் வீட்டுல இன்னொருத்தவங்க கூட படுத்திருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன் சார். என் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணிருப்பீங்க? என் கையால சுட்டு கொண்டுட்டேன். ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. பாடிங்க. பாடிங்கடா. பாடி வீட்டுல தான் இருக்கு. வந்து காட்டு. சார், என்ன ஜெயில போடுறாதீங்க சார். என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு சார். என்ன தவிர யாருமே இல்லை சார். சார் ப்ளீஸ் 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 சார். காலம் சாரி.
குற்றவாளியை பிடிக்கிறதா எங்க வேலை, தண்டனை கொடுக்கறதெல்லாம் கோர்ட். சார் என்ன விட்டுருங்க சார். அவ சின்ன பொண்ணு சார், சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன விட்டு வேற யாருமே இல்லை சார். ஐயோ சந்தோஷ், சந்தோஷ். No. Please don't shoot. Please don't shoot. Please don't shoot. உட்கார்ந்து பேசி செட்டில் பண்ணிக்கலாம் சந்தோஷ். யாரா நீ? சொல்றேன். Please don't shoot, please. என் பேரு ரோஹித், இவரோட கம்பெனி மேனேஜர். அவ்வளவுதான். எத்தனை நாளா நடக்குது? இது எத்தனை நாளா நடக்குதுன்னு சொல்லு. First time, believe me. சொல்றா. பொய் சொன்னா சுட்டு தள்ளிடுவேன். Second time. Promise. Swear on God. I swear on all the gods, சந்தோஷ். இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டேன். ப்ளீஸ் சந்தோஷ், என்ன விட்டுரு. அப்படின்னா இது உனக்கு புதுசு இல்ல. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? ப்ளீஸ். தெரியாம நீ தப்பு பண்ணிட்டியா? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ப்ளீஸ் சந்தோஷ். நான் என்ன குறை வச்சேன்? படுக்கிறதுல இருந்து சாப்பாடு, வீடு, காரு, நகை நட்டு எல்லாம் கொடுத்தல. உனக்கு என்ன குறை வச்ச சொல்லு. நீ எந்த குறையும் வைக்கல சந்தோஷ். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு ப்ளீஸ். மன்னிச்சிருன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டல. இந்த பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஸ்னேகா, உன் ப்ரொஃபைல் பார்த்தேன். ரொம்ப நிறைஞ்சு வழியுது. டேலண்ட். அப்புறம் நான் ரொம்ப டீசென்ட். கஷ்டம். இதே சீட்டு, இதே கம்ப்யூட்டர். லைஃப்ல எவ்வளவு நாள் தான் எப்படி இருப்ப? சங்கவியை பாரு, அனுஷ்காவை பாரு. கம்பெனி ஜாயின் ஆகி 2 years, டபுள் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், கம்பெனி காரு, லாவிஷான வாழ்க்கை. ஆனா நீ ஒன் ஆஃப் த டாப் 3 கம்பெனிஸ் இன் இந்தியா, நம்மோடது. அவங்க எல்லாம் என் கூட கோஆபரேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். நீ எஸ்ன்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் டாப்பா இருப்ப. அப்படின்னா ஆஃப்டர் ஆல் கம்பெனில ஒரு பொசிஷனுக்காக புருஷன், குழந்தை, குடும்பம், காதல்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். மனசாட்சிய கூட வித்துட்டல நீ. ஒரு புருஷன் தான் மனைவிய, ஒரு மனைவி தான் புருஷனை வீட்டை விட்டு தனியா அனுப்புறாங்கன்னா அது பரஸ்பர நம்பிக்கையால தான். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்றதா இருந்தா கல்யாணத்துக்கு என்னடி அர்த்தம்? சந்தோஷ், ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இவ ஏன் பொண்டாட்டியை பத்தி கேக்குறான்? சந்தோஷ், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் இன்னும் பேச்சுலர் தான். யாரா இந்த நேரத்துல? யாருது? இது சபிதான்ற பொண்ணு, கம்பெனி அக்கௌண்டன்ட். ஆஃபீஸில் ஆடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, ஏதாவது டவுட்னு கால் பண்ணியிருப்பா, அவ்வளோதான். ப்ளீஸ், நான் ஒரு தடவை பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். சொல்லு சபிதா. இப்போ எங்க இருக்க நீ? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். எனி டவுட்ஸ்? டவுட்ஸா?
ஏ இடியட், உனக்கு என்ன பைத்தியமா? நேத்துல இருந்து உனக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்ப வருவ? ஹோட்டல் பில் கூட இன்னும் பே பண்ணல தெரியுமா? நோ நோ நோ, நான் வந்து 2 இயர்ஸ் ஐடி உங்களுக்கு ஏற்கனவே பே பண்ணிட்டேன். could you please follow up? ஏண்டா லூஸ், நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நான் கிளம்பிடுவேன். yes yes yes, good good good, carry on. காமெடி பண்ணாத. பில் கட்ட என்கிட்ட பணம் இல்ல. இங்க பாரு. ஆடிட்டிங். ஹோம் ஷாப் 18 ஃபர்னிச்சர் புக் பண்ணிருந்தேன். ஹலோ ஹாய் டியர். ஃபர்னிச்சர் நாளைக்கு டெலிவரி பண்ணிடுங்க. நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ ஹலோ. நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சந்தோஷ் ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சந்தோஷ், இது ஹோம் ஷாப் இல்ல. ட்ரஸ்ட் மீ, ஹோம் ஷாப் 18. ஹோம்னு வருது. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, ஹோம் ஷாப் 18 ஃபர்னிச்சர் டெலிவரி. யார் இவ? அவ யாருன்னு எனக்கு தெரியாது சந்தோஷ். ஹோம் ஷாப் 18 ஃபர்னிச்சர். குடு நான் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் சந்தோஷ், நான் கால்ல விழுறேன் ப்ளீஸ் சந்தோஷ். வேண்டாம் ஸ்னேஹா, நீ சொல்ல. Fuck off you bitch. சந்தோஷ், don't do that. சந்தோஷ். ரோஹித், நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. பேசுடா. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்ன டெலிவரி கொடுக்கணும்? என்ன ஃபர்னிச்சர் அது? நீ இன்னைக்கு ஆபீஸ் கூட போலையா? மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூட வரல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. சொல்லுடா. கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லு ரோஹித். ஹலோ அனிதா, பேசு. வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன டிஸ்டர்பன்ஸ் அது? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஸ்னேஹா வீட்ல இருக்க. அனிதா. ஸ்னேஹாவா? யார் அது? நீ ஏன் இப்படி தயங்கி பேசுற? சொல்லு. ஸ்னேஹா கொலீக் ஸ்னேஹா. கொலீகா? கண்டவ வீட்ல இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னால சொல்ல முடியல. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லு ரோஹித். சொல்லு. இங்க செக் காட்டிக்கிட்டு இருக்கான். ரோஹித், யார் அது? ஏய், நீ யாருடா? ப்ளீஸ். உன் புருஷன் இவ்வளவு நேரம் யார் கூட இருந்தானோ அவ புருஷன். ஏய், என் புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? He is a gentleman. நான் யாரு, என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. என் லைஃப்ல விளையாடணும்னு நினைச்ச மவனே உன்னை கொன்னுடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை என் பொண்டாட்டி பத்தி யார் பேசியிருந்தாலும் நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். நான் சொல்றது நீ நம்பல. வீடியோ கால் பண்றேன், உன் கண்ணாலேயே நீ பாரு. சந்தோஷ் ப்ளீஸ் கால்ல விழுறேன். ப்ளீஸ் வேணாம் சந்தோஷ். பண்ணாத சந்தோஷ். வேணாம், உன் கால்ல விழுறேன் சந்தோஷ். பாரு சந்தோஷ் ப்ளீஸ். சந்தோஷ். இப்போ அதை நான் சொல்றதை நீ நம்புறியா? சந்தோஷ், என் வீட்டுல என்னோட வெட்டிங் அன்னைக்கு உங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ், என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாத. இங்க பாரு, வீடியோ கால் ஆஃப் பண்ணிட்டு நார்மல் காலுக்கு வா. நான் உன்கிட்ட பேசணும். சந்தோஷ் உங்ககிட்ட சொல்லி பண்ணுவேன். சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். அனிதா என்ன சொன்னா? என் பொண்டாட்டி என்ன சொன்னா? உன் பொண்டாட்டி இங்க வீட்டுக்கே வராளா? வேண்டாம் ப்ளீஸ். போன் கூட ப்ளீஸ். வேணான்னு சொல்லு. பிரெக்னென்ட் இருக்காடா. நான் உனக்கு கொடுக்கிற தண்டனையால பொண்ண மாதிரி ஆளுங்க அடுத்தவன் பொண்டாட்டி கூட படுக்கணும்னு நினைக்கும் போது யோசிக்கணும். தண்டனை கொடுக்கறதா இருந்தா ஒரே அடியா ஷூட் பண்ணி கொன்னுடு. ஆனா அவங்க முன்னாடி மட்டும் அசிங்கப்படுத்தாத. ப்ளீஸ். என்ன சொன்ன? அவ இங்க வர்றதுனால உனக்கு அவமானமா இருக்குமா? என் வீட்டுல என் பொண்டாட்டியை இவன் கூட இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்குன்னு தெரியுமா? சந்தோஷ்.
எதுக்கு? போய் உட்கார்றா. உட்கார வச்சு 3 பேர் என்ன செல்ஃபி எடுத்துக்க போறோம். வெளியே மாட்டாமல போயிடுவேன். உன்னை வச்சு செஞ்சிடண்டா. உட்காரு. சந்தோஷ் உட்காரு. நான் ரொம்பவே கற்பனை பண்ணியிருந்தேன். வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், சொந்தமா ஒரு கம்பெனி வைக்கணும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த சமுதாயத்துல ரொம்ப கௌரவமா பிரஸ்டீஜியஸ் லைஃப் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். நிறைய கனவு கண்டிருந்தேன். என் ஒர்க் டென்ஷன்ல உன்னை நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். வேலண்டைன் டே அன்னைக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணாம இருந்திருக்கலாம். நீ பார்ட்டி கூடும் போது வராம இருந்திருக்கேன். உன்னை சாப்பிடாம காக்க வச்சிருக்க. நம்ம வெட்டிங் டேவையும் மறந்திருக்கேன். உண்மைதான். இதெல்லாம் நான் பண்ணலன்னா உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு அர்த்தமா? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. நீ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தியும் நான் மறந்துட்டேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? இவன் என்னடா சீரியல் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்து இந்த வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி உனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆனா நீ என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்திருக்க. அவன் கண்ணுல முதல்ல புல்லட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். புல்லட் மட்டும் இல்லாம உன்னை இங்கே கொண்டுடுவேன். என் அழகான குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டியடா. என் பொண்டாட்டி கூட படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு யோசிச்சிருந்தனா என் குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்காது. உன் பொண்டாட்டிக்கு இப்படி நடந்திருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? நீ என்ன பண்ணிருப்ப? I'm sorry man. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். I'm really sorry. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட வேணும்னா ஷூட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை மட்டும் வர வேணான்னு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே யாரு? ஹே யாரு அது? கேக்குறல பொண்டாட்டி. ட்ரெஸ் அது கூட ப்ளீஸ். பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமா நிக்க முடியாது. ட்ரெஸ்ஸை கொடுத்துறேன் ப்ளீஸ். ஏய் நான் ஊர்றா. எங்கடா ஓடுவ? சந்தோஷ் நான் சொல்றது கேளு. 2 பேரும் உட்கார்ந்து ஜென்டில்மேன் மாதிரி செட்டில் பண்ணிக்கலாம். லேடிஸ் முன்னாடி இதெல்லாம் நல்லாவே இல்லை சந்தோஷ். ப்ளீஸ் ட்ரெஸ் கொடுத்துரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சந்தோஷ். பி ஏ grown up ப்ளீஸ் சந்தோஷ். திரும்பவும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி ட்ராமா பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரெஸ் கொடு ப்ளீஸ். ட்ரெஸ் கொடு. சொல்றத கேளு ப்ளீஸ். உண்மை எப்பவும் வெளிப்படையாதான் இருக்கணும். ப்ளீஸ் சொன்னா கேளு. இப்பெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சந்தோஷ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ தினமும் ராத்திரி ரொம்ப லேட்டா தானே வருவ. இன்னைக்கு எப்படி ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? சீக்கிரம் வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? இல்ல காலமாடு, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
ரெண்டுமே ஒன்று பண்ணலாம். ஸ்கூலு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்லயே சாப்பிட்டு ஜாலியாக நம்ம விளையாடலாம். சரியா? ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் கொடுத்தாங்க. அதுல நான் அவுட் ஆஃப் அவுட் வாங்கிட்டேன். That's like a good girl. இப்போ என் செல்லத்துக்கு என்ன வேணும்? டெய்லியும் மம்மி தானே மேகி பண்ணி தருவாங்க. இன்னைக்கு நான் உனக்கு பண்ணி தரேன். சரியா? ஓகே. நீ உட்காரு. 2 மினிட்ஸ்ல மேகி ரெடி ஆயிடும். அப்ப இதை வந்துடுறேன். ஓகே? வாவ், கேக். யாரோட பர்த்டேப்பா? பர்த்டே இல்ல செல்லக்குட்டி. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு எனக்கு வெட்டிங் டே. ஆமா, மம்மி எங்க? மம்மி ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அப்பா உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காரு. நீ ஏன் இன்னும் வரல? நான் மம்மிக்கு கிளாஸ் எடுக்கிறேன். டாடி, அம்மா கால கட் பண்றாங்க. அப்படியா? இன்னொரு தடவை பண்றேன். பண்ண. டாடி, அம்மாவோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. மம்மி ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணும். வா, மேகி சாப்பிடலாம். ஓகே? ஓகே. ஆமா ஆமா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதே மேகி, அதே டேஸ்ட். உங்க அம்மாக்கும் சமைக்க தெரியாது, நம்மளும் டேஸ்டா சாப்பிட போறதும் இல்ல. என்னது கண்ணுக்குட்டி, ஹோம்ஒர்க் சரியா எழுதணும்னு பேட் மார்க்ஸ்? இப்பலாம் மம்மி ரொம்ப லேட்டா வராங்க. அவங்கள விட நீங்க லேட்டா வரீங்க. தாத்தா பாட்டியும் வேற வீட்ல இருக்காங்க. அப்ப யார் எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்கப்பா? நீ உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இரு. நான் வெளியே போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இரு. ஓகே. வெளியே வாடா. வாடா. ரோஹித், வெளியே வா. ரோஹித், உள்ள யார் இருக்காங்க? நீ அங்கே இருக்க. வெளியே வா. இப்ப வரியா இல்லையா? God damn it. மரியாதையா வெளியே வா. என் பொண்டாட்டி வாயை மூட முடியாது. அதுக்காக நான் சும்மாவும் இருக்க முடியாது. எல்லாம் ஒரு வழி பண்றேன். நோட.
ப்ளீஸ். ராஸ்கல், ஏன்டா இப்படி பண்ண? ஏன் எனக்கு துரோகம் பண்ண? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? நான் என்ன குறை வச்சேன்னு சொல்லு. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன் தானே? சொல்லுடா, பதில் சொல்லு. ப்ளீஸ். நான் அழகா இல்லையா? நான் இவ்வளவு விட அழகா இல்லையா? பதில் சொல்லு. உன் மூஞ்சிக்கு அடுத்தவன் பொண்டாட்டி கேக்குதா? சொல்லுடா. என் வயித்துல வேற ஒண்ணு கொடுத்துருக்க. உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி, புள்ள, குடும்பம் எல்லாம்? ப்ளீஸ், எனக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு போயிடு. நம்ம வீட்டுல வச்சு நீங்க எனக்கு என்ன நல்ல பண்ணு. எல்லாரும் முன்னாடி அடிக்காத ப்ளீஸ். இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிற புருஷனை வச்சுக்கிட்டு என் புருஷன் கூட படுக்கிற எண்ணம் உனக்கு எங்க இருந்தடி வந்துச்சு? உனக்கு மட்டும் பாக்குற பொண்ணுங்க மேல எல்லாம் ஆசை வருது, எனக்கு இருக்காதுன்னு நினைச்சியா? ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அழகா இருக்கிறவங்க மேல ஆசை வரதான் செய்யும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அன்பு, பாசம், நம்பிக்கைக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்களதான் மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. நீ இவ கூட தானே படுத்த? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணாங்களோ அத நாமளும் பண்ணலாம். அதை இவங்க ரெண்டு பேரும் கண் குளிர பாக்கட்டும். அனிதா, நோ ப்ளீஸ். நான் இவன் கூட படுக்கிறேன். ப்ளீஸ். அதோட வலி என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் புரியட்டும். ப்ளீஸ் அனிதா, உன் வயித்துல என் குழந்தை வளருது. இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? உன்னை எப்போ இந்த நிலைமையில பார்த்தனோ அப்பவே எனக்கும் என் குழந்தைக்கும் இனி நீ தேவையே கிடையாது. அனிதா வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு, இங்க நீதான் போலீஸ், நீதான் ஜட்ஜ். இவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட இனிமே எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நோ நோ அனிதா, ப்ளீஸ் அனிதா, நோ. அனிதா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு அனிதா, ப்ளீஸ் அனிதா, போகாத அனிதா. ராஸ்கல், என் குடும்பத்தை அழிச்சிட்டேடா. சந்தோஷ், 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 ப்ளீஸ், ப்ளீஸ், சந்தோஷ், 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 வேண்டாம், சந்தோஷ் வேண்டாம், சந்தோஷ். உன் குடும்பம் மட்டும் குடும்பம், என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? உன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுறனா? என் பொண்டாட்டி கூட நீ அப்படிலாம் இருந்து எனக்கு எவ்வளவு கோவம். டாடி, கண்ணுக்குட்டி எங்க இருக்கீங்க டாடி? சந்தோஷ் கண்ணுக்குட்டி வந்திருக்கா. சந்தோஷ் டாடி, எங்க இருக்கீங்க? சந்தோஷ், வாயை திறக்காத. சந்தோஷ், நம்ம பொண்ணு வந்துட்டா. என்ன விட்டுரு ப்ளீஸ். நம்ம பொண்ணு? அவளுக்கு ஏதாவது தெரிய வந்தா நான் உண்மையாவே உயிரோட இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ். உனக்கு பொண்ணு இருக்கான்றது இப்பதான் தெரியுதா? உன்ன மாதிரி தாய்ங்க தான் குழந்தைங்களுக்கே சாபம். நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கணும். கீழே என் பொண்ணு இருக்கா. இந்த ரூம்ல இருந்து இவன் மூச்சு கூட வெளியே வரக்கூடாது. புரியுதா? All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. Each little flower that opens, each little bird that sings, He make them glowing colors, He make them tiny wings. அப்பா, அம்மா இவ்ளோ நேரம் ஆகியும் ஏன் வரல? தெரியலம்மா.
நானும் 2 வாட்டி கால் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வருது. எப்ப வருவாங்க? தெரியல செல்லம். நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் வெளியே போய் அம்மாவை தேடலாம். எனக்குன்னு சில ரூல்ஸ் இருந்தது. யாரையும் ஏமாற்றக்கூடாது. சில பேருக்கு உதவியா இருக்கணும். இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகவே கூடாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க எப்படி போவாங்க? காலையில நான் கூட போய் ட்ராப் பண்ணிடுவேன். என் ஒய்ஃப் காணாம போயிட்டா. சந்தோஷ், ஆரம்பிச்சிட்டாயா? என்ன விட்டுரு. நான் என் பொண்ணை பார்க்கணும் ப்ளீஸ். என்னது? எந்த முகத்தை வச்சுட்டு அவளை பார்க்க போவ? நீ செஞ்ச காரியம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவளோட மனநிலைமை என்ன ஆகும் தெரியுமா? வீடுதான் முதல் பள்ளிக்கூடம், தாய் தான் முதல் குருன்னு சொல்லுவாங்கன்னா நீ குரு ஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும் 2த்தையும் இழந்துட்ட. ஆமா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எனக்கு வாழ தகுதி இல்லதான். என்ன கொன்னு போட்டுரு. ஆனா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். ஆமா சந்தோஷ், நாங்க தப்பு பண்ணது உண்மைதான். இந்த மாதிரி தப்பு உலகத்துல யாருமே பண்ணதே இல்லையா? அது எத்தனையோ பேர் தப்பான உறவுல இருக்காங்க. பணத்துக்காக, ஆசைக்காக, சொத்துக்காக எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. சிலர் ஓப்பனா பண்ணுவாங்க, சிலர் ரகசியமா பண்ணுவாங்க. சில பேர் மாட்டிப்பாங்க, சில பேர் மாட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்க்ளூடிங் யூ. சொன்னேன் நானா? டேய், உன்ன மாதிரி தெருநாய் கூட என்ன ஏண்டா சேர்க்கிற? உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தன் இருக்கிறது உண்மைதான். ஆனா நான் என் வீடு, என் புருஷன், பொண்டாட்டின்னு உறவுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க இன்னும் கோடி பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு தேவை இருந்தா கட்டிட்டு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்க இஷ்டம் போல இருந்துக்கோங்களேன். நம்மளும் உங்களுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க? புருஷன் பொண்டாட்டினா பரஸ்பர அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் எல்லாத்த விட முக்கியமா ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ். அதான் நம்மளோட கலாச்சாரம். அதான் நம்ம வாழ்க்கை. ஹலோ, ஆர்த்தரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் சதாசிவம் பேசுறேங்க. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் உங்களை உடனே பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரா? எதுக்கு சார்? உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏன் பொண்ணு எதுக்கு சார்? என்கொயரி பண்றதுக்கு. இல்ல சார், அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருந்தா எழுப்பி கூட்டிட்டு வாயா. சரி சார். சந்தோஷ், போலீஸ் எதுக்கு ஃபோன் பண்றாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்னன்னு? என் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்க. வாட்? சந்தோஷ், ப்ளீஸ். சந்தோஷ் ப்ளீஸ். இவன் என்னமோ பிளான் பண்ணிருக்கான். என்ன இவன் உயிரோட விட மாட்டான். என்னமோ பிளான் பண்ணிருக்கான். இவன் மேல ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசமா போச்சு. எத்தனையோ பொண்ணு கூட நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். எல்லாம் நீட்டா போயிட்டு இருந்துச்சு. இவ கூட பண்ண மாட்டேன். நான் இங்க எஸ்கேப் ஆகணும். எஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டான். உறவென்பது இங்கே நிஜமில்லை. கடன் வாங்கும் உறவு அது நிலையானது இல்லை. யாவர்க்கும் நிலையான வாழ்வில்லை. எதிர்காலம் என்னென்று தேடவில்லை. பொய்யெல்லாம் பொய்யல்ல, நிஜமே
கர்ணனை விட்டு குந்தி தேவி வந்தாள். துரோகம் செய்ய குருவும் பயப்படுவான். ஏகலை வென்றோரின் கதையினிலே உறவுகள் உண்மை என்று கூறும் உலகம். பொய் கூறும் சித்தார்த்தர் இங்கேயும் உண்டு. பொய்யெல்லாம் பொய் அல்ல, நிஜமெல்லாம் நிஜம் அல்ல, என்றென்றும் சிவனே எல்லாம். பொய்யெல்லாம் பொய் அல்ல, நிஜமெல்லாம் நிஜம் அல்ல, என்றென்றும் சிவனே எல்லாம். சிவனே எல்லாம். சிவனே. காதலும் இங்கே பொய்யாய் மாறியதே. சகுந்தலை துசியந்தனை மறைத்தவள் தான். திருமணமே இங்கு முரணாய் மாறியதே. சீதையை விட்டு ராமன் தெரிந்ததுமே சொல்லின் பேச்சு அர்த்தம் என்றும் இல்லை. என்றென்றும் வாழ்வினிலே நியாயம் மட்டும் உண்மை. பொய்யெல்லாம் பொய் அல்ல, நிஜமெல்லாம் நிஜம் அல்ல, என்றென்றும் சிவனே எல்லாம். பொய்யெல்லாம் பொய் அல்ல, நிஜமெல்லாம் நிஜம் அல்ல, என்றென்றும் சிவனே எல்லாம். Don't open your fucking mouth. கடா எழுந்துடா. ப்ளீஸ் 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 என்ன விட்டு. ப்ளீஸ் டோன்ட் ஷூட் மீ. வீட்டுக்கு போ. வேண்டாம், ஓ வீட்டுக்கு போ. டோன்ட் ஷூட் மீ. Get out. வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சந்தோஷ். தேவையில்லாம அவன் மேல ஆசைப்பட்டேன். அவ கூட பழகி நான் ஏமாந்துட்டேன். ரூம்ல அடிச்சு வச்சு டார்ச்சர் பண்றான். பிஸ்டல் காட்டி என்கிட்ட. இவன் என்னடா செருப்பால் அடிக்கிறான். வர யாருன்னு காட்டுறேன். இந்த ரோஹித் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அவன் கையில துப்பாக்கி இருந்த ஒரே காரணத்தால தான் உன்கிட்ட செருப்படி வாங்கிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். நான் உன்னை அப்பயே கொன்னிருப்பேன். ஆமா, எனக்கு அவ கூட அஃபேர் இருக்கு. அவ மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிருக்கேன். ஏன் பண்ணக்கூடாது? வாழ்க்கை என்ஜாய் பண்ணதானே இருக்க. வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க யாரும் மாட்டல, நான் மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொரு தடவை நீ வாய திறந்த நடக்கிற கதையே வேற. போலீஸ்
ராத்திரி சாப்பாடு கூட சாப்பிடாம என் மேல கோவப்பட்டுட்டு அப்படியே போய் படுத்துட்டாரு. காலையில போய் பார்க்கும்போது ராத்திரி கொலை நடந்தப்போ நீங்க வீட்ல தான் இருந்தீங்களா? ஆமா சார். ஐ see. அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்ல சார். ஏன் கேட்கல? ராத்திரி நான் வேற ரூம்ல படுத்திருந்தேன். கொலை செய்ய பயன்படுத்தின கத்தி உங்க வீட்டோடதா இல்லனா கொலைகாரன் கொண்டு வந்தானா? எங்க வீட்டோட தான் சார். நைட்டு பீட்ரூட் கட் பண்ணிட்டு கத்திய ஷெல்ஃப் மேல தான் வச்சிருந்தேன். உங்க புருஷன் வீட்டுக்கு வரும்போது டென்ஷனா இருந்தாருன்னு சொன்னீங்களே, டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னாச்சு? அவங்க யாரு? ஸ்னேகா, எங்க கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க புருஷன்? நான் அப்பதான் அவரை முதல் தடவையா பார்த்தேன். அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது சார். சரி, உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். ஸ்னேகா புருஷன் மேல. அவன் வீட்டுல கொலை பண்ண அவன் மேல சந்தேகம் வரும்னு சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ராத்திரி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஓகே, இந்த கேஸ்ல யார் அக்யூஸ்ட்னு தெரியுற வரைக்கும் நீங்க எங்க லிமிட்லயே இருக்கணும். நாங்க கூப்பிடுறப்ப ஸ்டேஷனுக்கு வரணும். ஓகே? ஓகே சார். கணக்குட்டி, பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாரு. சந்தோஷ் நீங்களா? ஆமா சார். ஸ்னேகா? இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பார்த்து சொல்லுங்க. இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என் கம்பெனியோட மேனேஜர். யாரோ ஒருத்தனோட போட்டோவை ஏன் வீட்டை காமிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? ஷட் அப். இவனுக்கும் பொண்டாட்டிக்கும் உறவு இருந்தது. உங்ககிட்ட இவங்க வசமா சிக்கிக்கிட்டது. இவ பொண்டாட்டியை வர வச்சு செருப்பால் அடிச்சது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்போ இவரை மர்டர் பண்ணிருக்காங்க. வாட்? வாட்? இவரை மர்டர் பண்ணது நீங்க தான். ரைட்? நோ. எஸ். நோ. எஸ். இல்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. வாட்? எழுந்திரு. நீ ஆம்பளை தானே? ஏய், என்னடி பேசுற? நாம ஒன்னும் பண்ணக்கூடாத தப்பு பண்ணல. பணமோ அதிகாரமோ தேவையோ ஆசையோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தது, ஒன்னா இருந்தோம். அதுக்கு போய் இவ்ளோ அசிங்கப்படணுமா? உன் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு, என் புருஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவளும் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டா, இவனும் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டான். இனிமே இருக்கிறது ஒரே வழிதான். நம்ம ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்னா வாழறதுதான். வாழ்றது. உன் புருஷன் நம்மள முதல்ல உயிரோட விட்டதானே நம்ம வாழ்றதுக்கு. கண்ணை வச்சு போஸ் கொடுக்குறான். எப்ப சுடுவான்னு யாருக்குமே தெரியல. சரியான சைக்கோவா இருக்கான். அவனே உயிரோட இல்லனா? எஸ், நாம வாழணும்னா அவன் சாகணும். ஆனா எப்படி? இப்ப வெளியே போனவ திரும்பவும் கண்டிப்பா உள்ள வருவான். அவன் கதவை திறக்கும் போது
ரோஹித் அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ரோஹித் kill him. ரோஹித் வா போதும் வா. அம்மா எங்க போறீங்கம்மா? அம்மா என்ன விடுங்க அம்மா. ஏய் வாடி. அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா கதவு திறங்க. கதவு திறங்கம்மா. கதவு திறங்கம்மா ப்ளீஸ் மா. அம்மா கதவு திறங்கம்மா ப்ளீஸ் மா. அம்மா You're looking beautiful. Happy wedding day. Thank you. சந்தோஷ், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமே. இதே நாள் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அத பத்தி மட்டும் பேச வேண்டாம். ஏன் வேண்டாம்? சில கேள்விகள் கேள்வியா இருந்தா மட்டும் நல்லா இருக்கும்னு தோணும். இன்னும் எவ்வளவு நாள் இருப்போன்னு தெரியாது. மனசுல இருக்கிற கேள்வியை கேட்டு பாரத்தை குறைச்சிக்கலான்னு நினைச்சேன். சரி, உன் விருப்பம். அன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணேன். உன்னை தவிர அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அன்னைக்கே என் உயிர் போயிருக்கும். ஆனா நீ எனக்கு உயிரையும் கொடுத்து வாழ்க்கையும் கொடுத்துருக்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒவ்வொரு முறை அது ஞாபகம் வரும்போதும் என் உயிரே போயிட்டு வர மாதிரி இருக்கும்.
உன் கண்ணை நேருக்கு நேரா பார்க்கும்போது எதுக்கடா உயிரோட இருக்கும்னு இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய முறை சூசைட் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இந்த பொறுமை சகிப்பு எங்க இருந்து வந்துச்சு? என்னை எப்படி மன்னிச்ச? எனக்கு வேற என்ன வழி இருந்தது சொல்ல? உன்னை மன்னிக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட வாழ்றது கஷ்டம்னு தோணுச்சு. எனக்கு இதுக்கு வாழ்க்கைன்னு தோணுச்சு. சகிச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. அன்னைக்கு என்கிட்ட 3 முடிவு இருந்துச்சு. எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் மட்டும் அவசரப்பட்டு கோவத்துல உங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருந்தேன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை வெளியே வந்து நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். என் பொண்ணு அனாதையாயிருப்பா. குடும்பம் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நீ என் பொண்டாட்டின்றதுனால ஒன்னு எதுவும் பண்ணாம அவனை அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு அவனை அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருந்தேன்னா get out. கண்டிப்பா அதுக்கப்புறமா சட்டத்துக்கு முன்னாடி நம்ம குற்றவாளியா நின்று இருப்போம். அப்பவும் என் பொண்ணு தெருவுக்கு வந்திருப்பா. அன்னைக்கு ஒரு வேலை நான் மட்டும் அசிங்க தாங்காத ஒரு கோழியா இருந்தேன்னா ஒண்ணு நானே தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கணும், இல்லைன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொண்டுட்டு ஓடி போயிருப்பீங்க. அப்பவும் என் பொண்ணு அனாதையாயிருப்பா. அன்னைக்கு என்கிட்ட இருந்த 3 முடிவுகள்ல நான் எதை எடுத்திருந்தாலும் என் குடும்பம் சுக்குநூறா போயிருக்கும். நான் இன்னைக்கு பார்க்குற இந்த லைஃபை என்னால் பார்த்துருக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி லைஃபை கொடுத்துருக்க முடியாது. இந்த சமுதாயம் என்னையும் என் குடும்பத்தோட நிலைமையும் பார்த்து கேலி செஞ்சிருப்பாங்க. நமக்கானவங்களுக்காக நம்ம நம்பினவங்களுக்காகவும் நம்மளோட ஆசை, விருப்பம், வெறுப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனா நீ அன்னைக்கு என்னோட நம்பிக்கையை கொண்டுட்ட, என்னோட காதலை அடிச்சுட்ட. நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தா எல்லாம் சரி சமமா போயிருக்கும். ஆனா பழி வாங்குறத விட வாழ்க்கை தான் பெருசுன்னு நான் உன்னை மன்னிச்சேன். அதுக்கப்புறம் நீயும் எந்த தப்பும் பண்ணாம எனக்கு துணையா இருந்த. அதுதான் நம்மளை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு நல்ல புருஷன்றவன் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? தாம்பத்தியத்துல மட்டும்தான் அவளுக்கு புருஷனா இருக்கணுமா? மற்ற எல்லா விஷயத்திலையும் அவளுக்கு ஒரு அப்பனா இருக்கணுமா? உன்னை எப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தானோ உன் புருஷன் அன்னைக்கு அப்பவே செத்து போயிட்டான். உன்னை மன்னிச்சது அவனுக்குள்ள இருக்கா. ஸ்னேகா, 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 எழுந்துரு ஸ்னேகா. என்னாச்சு உனக்கு? உனக்கு சாரி சொல்லணுமா தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரியல. என் தப்பெல்லாம் தீர்த்தி எனக்கு லைஃப் ஃபுல்லா துணையா இருந்திருக்க. இந்த உலகத்துல என்னோட புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது.
I'm the most luckiest wife in the world. அன்னைக்கு நீ என்ன மன்னிச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்த, இன்னைக்கும் மன்னிச்சு என்னோட உயிரை காப்பாத்தாத. என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு அவளை நான் எப்படி மன்னிச்சேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தான்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிட்டா.